தங்கப்பதக்கம் ஆகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும், இதாகட்டும், அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அவருக்கு ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்தது தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர். இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். அவரோட கேரக்டரேஷன், அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா, அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகட்டும், அஸ்வினி அம்மா கேரக்டரேஷன் ஆகட்டும், பூட்டாதா பூட்டுக்கள் ஜெயந்தி அவர்கள் கேரக்டரேஷன் ஆகட்டும், ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும், அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டைரக்டர் அவர் தான். அவரை பற்றி பேசுகிறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக இருக்குது. ஏன்னா ஐ எம் ஏ பிளஸ்ட் ஒன். பாலு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான நானும், மகேந்திரன் சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கித்தம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர்கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.